Hi friends, today's special Malaysian style fish sambal. நம்ம Malaysian style fish sambal செய்யறோம். பொதுவாக ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் ஒரு 7 மீன் எடுத்துங்க. சார்டின் மீன், நீங்கள் என்ன மீன் கூட எடுத்துக்கலாம். நான் சார்டின் மீன் எடுத்துருக்கேன் பெருசாக. அதை நல்லா க்ளீன் பண்ணி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சார்டின் மீனை கொஞ்சம் மேரினேட் பண்ணுவோம். உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுவோம். நல்லா பிசைஞ்சு பிற்பாடு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம தனியாக வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த உப்புலாம் நல்லா செட்டில் டவுன் பண்ணும். மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பொரிக்கிறப்ப. ஓகே, மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ 2 தக்காளி பழம் எடுத்து சிறுசாக கட் பண்ணி வச்சுக்குவோம். 2 வெங்காயம் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 கறி லீஃப் கருவேப்பிலை, மிளகா சாந்து 1 பவுல் எடுத்துச்சிங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணலாம் உரப்பு அதிகமாக வேணும்னா. 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம மீன் பொரிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சிங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக காஞ்ச பிற்பாடு நம்ம மேரினேட் பண்ணி செஞ்ச மீனை ஒன்று போட்டு பொரிச்சு எடுக்கணும். 2 சைடும் திருப்பி பொரிச்செடுப்போம். இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு 2 சைட்டும். நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் 100 பேட்ச் உள்ள மீனையும் நம்ம பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். சேம் ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மீன் சம்பலுக்கு ஆயத்தப்படுத்தலாம். ஸோ நம்ம மீன் பொரிச்ச பாத்திரத்தையே யூஸ் பண்ணுவோம். அதில் அதே எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். மீன் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்குவோம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அது போட்டு தாளிப்போம். நான் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து மீன் அதிகமாக இருக்கிறதுனால பாத்திரத்தை மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இது நல்லா தாளித்து எடுப்போம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா நிறம் மாறின பிற்பாடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 தக்காளி பழம் நான் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா ஜூஸி ஆகும். ஸோ அதையும் நம்ம நல்லா குக் பண்ணுவோம். தக்காளி பழம் ஒரு லெவல் வந்த பிற்பாடு சில்லி பேஸ்ட், அரைச்சி சில்லி பேஸ்ட் 1 பவுல் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகா. ஸோ இது போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உரப்பு அதிகமாக வேணும்னா. எனக்கு உரப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதோட எண்ணெய் வெளியாகணும். எண்ணெய் பிரேக் பண்ணால் தான் சம்பல் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் நல்லா பிரேக் ஆயிடுச்சு. நம்மளோட சில்லி பேஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ப்ரௌன் சுகர் நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பொதுவாகவே கடையில் சிக்கன் ஸ்டாக் எல்லாமே சமைக்க மாட்டாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம பொரிச்ச மீன் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் தேங்காய் பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இந்த மீனோடு சேர்த்து சம்பளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன்.
இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சிங்க, இல்லை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்து வந்துடும். இல்லைனாக்கா உங்களுக்கு சம்பல் சாந்து வந்து அப்படி ட்ரை ஆகிரும். ஸோ அடுப்பை அடிச்சிருங்க. பாருங்கள், அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் சம்பால் மலேசியன் ஸ்டைல், அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோடு சேர்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். Bye bye. Happy cooking. Drop it.